வணக்கம் அன்பு தமிழ் உள்ளங்களுக்கு ஸ்கை கல்வி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்பது நான் உங்கள் சங்கர். நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணலன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதான் தொடர்ந்து நம்ம வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எக்ஸலில் இந்த கவுண்டா, கவுண்ட் பிளாங்கு, கவுண்ட் இஃப், கவுண்ட் டிஃபஸ் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, இது எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கவுண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இங்கே நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். கவுண்ட் அப்படின்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே எத்தனை செல்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இங்கே பார்க்குறோம். இப்போ 0 அப்படின்னு இருக்குது, ஏன்னா எதையுமே நம்ம யூஸ் பண்ணலை. இது இங்கே யூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி இந்த வேல்யூ கொடுக்குற இடம் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதிலே நீங்கள் ஒரு கேரக்டர்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா அது இன்க்ரீஸ் ஆகாது, கவுண்ட் அதை எடுத்துக்காது. சரிங்களா? இப்போ மறுபடியும் நீங்கள் இங்கே டிலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதாகும். அதுவே ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்க, இப்போ இங்கே 2 கவுண்ட் இருக்குது, இங்கே 2 அப்படின்னு காட்டுது. நீங்கள் இந்த வேல்யூ கர்சரை வச்சுட்டு டெலீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே 1ன்னு மாறும். அதே ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்க அப்படின்னா எடுத்துக்காது. சரிங்களா? இப்போ இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2, 3 இந்த மாதிரி மாறும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டா அப்படின்றது என்னென்னா, கவுண்ட் அப்படின்றது இங்கே நம்பர் கொடுத்தா மட்டும்தான் எடுத்துக்கும். கவுண்டா பார்த்தீங்கன்னா நம்பரு, கேரக்டரு, ஸ்பெஷல் சிம்பிள் எது கொடுத்தாலும் எடுத்துக்கும். சரிங்களா? இதே டெஸ்டினேஷனை நம்ம கவுண்டாக யூஸ் பண்ணுறோம். எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கும். இந்த வேல்யூ இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறோம். அதே 3 அப்படின்னு. இப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். இப்போ நான் இங்கே ஒரு 10 அப்படின்னு கொடுக்குறேன், 4ன்னு மாறுது. நான் ஒரு கேரக்டர் கொடுக்குறேன், G அப்படின்னு கொடுக்குறேன். கவுண்டாக மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது, கவுண்ட் அப்படியே இருக்குது. ஏன்னா கவுண்டாக கேரக்டர், நம்பர், ஸ்பெஷல் சிம்பிள் எல்லாத்தையுமே எடுத்துக்கும். கவுண்டாக வெறும் நம்பரை மட்டும்தான் எடுத்துக்கும். இப்போ நான் ஒரு ஸ்பெஷல் சிம்பிள் அண்டு அப்படின்னு போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்டாக இன்க்ரீஸ் ஆகும், இது அப்படியே இருக்கும். நம்பர் போட்டால் அப்படின்னா ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் கவுண்டாக்குள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கவுண்ட் பிளாங்க். இங்கே எத்தனை செல் பிளாங்காக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் கவுண்ட் பிளாங்கோட வேலை. கவுண்ட் பிளாங்க் அப்படின்னா இந்த ரேஞ்சை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த ரேஞ்சில் எத்தனை செல்ஸ் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா 97 செல்ஸ் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ இங்கே ஏதோ ஒரு இதை டெலீட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை நான் டெலீட் பண்ணால் ஆனால் இங்கே கவுண்ட் பிளாங்க் மாறலை. என்ன ரீசன் அப்படின்னா ஸ்பேஸ் பார் தட்டணும் அப்படின்னாலும் லெட்டர் காணாமல் போயிடும். பட் ஆனால் அது யூசேஜில் இருக்கிற மாதிரி தான் வரும். நீங்கள் டெலீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுற பாருங்கள். இப்போ நான் டெலீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அது இன்க்ரீஸ் ஆகுது. டெலீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் டெலீட் பண்ணிங்கன்னா கவுண்ட் பிளாங்க் இன்க்ரீஸ் ஆகிடும். சரிங்களா? ஓகே. அதேமாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் இன்க்ரீஸ் ஆகிடும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கவுண்டாக இன்க்ரீஸ் ஆகும். அதேமாதிரி கவுண்ட் பிளாங்கும் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அதுலேயும் யூஸ் பண்ணிட்டோம்னா போதும். அது நீங்கள் லெட்டர் கொடுங்க, ஸ்பெஷல் கேரக்டர் கொடுங்க, ஏதோ வாட்டர் எது கொடுத்தாலும் அது கவுண்ட் பிளாங்க் இல்லை அப்படின்ற மாதிரி தான் காட்டும். சரிங்களா? ஓகே. இப்போ கவுண்ட் இஃப் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். கவுண்ட் இஃப்னால் நம்ம கண்டிஷன்ஸ் கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம். கவுண்ட் இஃப் ஒரு ரேஞ்சை இந்த ரேஞ்சை கிளிக் பண்ணிக்கிறோம். இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு 5 அப்படின்னு கொடுக்குறோம். சரிங்களா? இந்த 5 அப்படின்ற நம்பர் இந்த நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற ஏரியாவில் எத்தனை இடத்துல இருக்குது அப்படின்றத காட்டுறது தான் கவுண்ட் இஃப். அந்த கண்டிஷன்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். 3 இடத்துல இருக்குது. 5ங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா இங்கே 1, 2, 3 இடத்துல பேஸ் பண்ணிடுவோம். இப்போ நான் எக்ஸாக்டாக இன்னொரு 5 கொடுத்தேன் அப்படின்னா 4ன்னு மாறும். ஏதோ ஒன்று போய் டெலீட் பண்ணுறோம், கம்மியாகிடும். இந்த மாதிரி தான். சரிங்களா? வேறு நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா மாறும். ஓகே. கவுண்ட் இஃப் அப்படின்னா கவுண்ட் இஃப் எஸ் அப்படின்னா என்னென்னா, கவுண்ட் இஃப்க்கும் இஃப் எஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா,
கவுண்ட் இஃப்பில் ஒரே ஒரு கண்டிஷன்ஸ் கொடுக்கலாம். கவுண்ட் இஃப் கேஸில் மல்டி கண்டிஷன்ஸ் கொடுக்கலாம். இது நிறைய பார்த்துருக்கேன். சம் இஃப், சம் இஃப் எஸ், அதே மாதிரி லாக் எஸ், அது கண்டிஷன்ஸ் நிறையா இருக்கும். எஸ்ன்னு வந்தாலே மோர் தென் கண்டிஷன்ஸ் கொடுக்கலாம். அவ்வளோதான், அது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இப்போ அதையும் பார்க்கலாம். கவுண்ட் இஃப் எஸ் அப்படின்னா இந்த ஏரியா ஃபுல்லாக நான் இப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு கமா கொடுத்துட்டு கண்டிஷன்ஸ் நான் இங்கே போட்டு வச்சுருக்கேன். கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 5. 5க்கு மேலே மறுபடியும் இந்த ஏரியா ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். 5க்கு மேலே இருக்கணும். கமா இந்த செல்லை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். 50க்குள்ளே இருக்கணும் அப்படின்றது தான் இப்போ கண்டிஷன் கவுண்ட் இஃப்பில் கொடுத்து. அந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 வேல்யூ இருக்குது. சரிங்களா? நான் வந்து இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 அப்படின்னு கொடுக்குறேன். 2ன்னு கொடுத்தா இந்த கவுண்ட் இஃப் கேஸில் எதுவுமே வரல பாருங்கள். அதுவே நான் ஒரு 6 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி 45 அப்படின்னு கொடுத்தாலும் இன்க்ரீஸ் ஆகுது. கவுண்ட் இஃப் கேஸை கவனிங்க. 51 அப்படின்னு கொடுத்தோன்னா இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா 5க்கு மேலே 50க்குள்ளே நீங்கள் எந்த நம்பர் கொடுத்தாலும் இந்த கவுண்ட் இஃப் கேஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு மேலேயும் அதுக்கு கம்மியாக கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கவுண்ட் ஆஃப் கேஸ் இன்க்ரீஸ் ஆகாது. சரிங்களா? இது வந்து 5ங்கிற நம்பர் மட்டும் எத்தனை இடத்த கொடுக்குறீங்களோ அத்தனை கவுண்டிங் ஆகும். இப்போ 4 இருக்குது அது மாதிரி. இது வந்து பிளாங்க் நீங்கள் எப்போப்பெல்லாம் பிளாங்க் வந்து இல்லாமல் யூஸ் பண்ணுறீங்களோ அது ரெடியூஸ் ஆகிட்டே வரும். கவுண்ட் ஏ அப்படின்றது ஆல்ரெடி சொன்னது தான். நம்பரு, ஸ்பெஷல் சிம்பிள், கேரக்டர் எது கொடுத்தாலும் இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கவுண்ட் வந்து நம்பர் கொடுத்தா மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இதான் வந்து கவுண்ட் அப்படின்ற ஃபார்முலாவோட ஃபுல் டீட்டெயில்ஸு. ஸோ எல்லாமே இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்க்கும் அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி.